லெட்ஸ் வைப் மதுரை கூட நம்ம ஹோல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்டே கேட்கலாம் அதோட எக்ஸ்பீரியன்ஸா. சொல்லுங்க ப்ரோ. நாங்கள் எப்பயுமே ஆஃபீஸில் வந்து ஒரு ஹெக்டிக்கா ப்ரெஷர் அதில் ஓடிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே உங்களோட இருந்தப்ப செம்ம ஜாலியாக நல்ல வைப்பாக போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. உண்மையிலேயே லெட்ஸ் வைப்ன்றது வைப் மாதிரியே உங்களோட காலையில் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த டயர்ட் போனதே தெரியல, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு. அதுதான் கஷ்டமா வேற லெவல் பண்ணி விட்டாப்ல சில இடங்கள்ல. உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மையில எனக்குலாம் டக்குன்னு இந்த டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஆக்சுவலா நம்ம அடுத்த நைட்டும் டின்னர் பிளான் பண்ணிருந்தோம். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால தவிர்த்துட்டோம் வாங்கிட்டு அதை. சரி, அதனால அதோட கட் பண்ணிட்டு ரொம்ப கனத்த இதயத்துடன் நாங்க வந்து இவங்களுக்கு ஒரு டாடா பை சொல்றோம். உண்மையிலேயே உங்களோட இருந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாயிங்கா இருந்துச்சு. எல்லாம் சொல்லி பிடிச்சு போல போயிட்டானு இன்னொன்னு சொல்லிடுவா. இந்த மாதிரி எங்களுக்கு தாட் வந்துச்சா அதை அவங்ககிட்டயே சொல்லிடுவோம். நாங்க அதை யோசிக்க மாட்டோம். அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஸ்ட்ரைட்டா மூஞ்சி. ஆமா, நாங்க எல்லாருமே ஸ்ட்ரைட். நீங்க போங்க. இததான் கேஸ் ஆக்கி விட்டாங்க. ஃபாரின் கிரியேட்டர் இப்படிதான் கேஸ் ஆனாங்க, நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போது வீடியோவில் இருந்து மாப்பி விலகப்படுகிறார். இங்க ஒரு சண்டை நடக்க போகுது. அவர் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆமா அப்படிதான் அப்படின்றீங்க. நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே சொல்லிட்டார்ல. உங்க கூட சுத்தினது ஜாலியா இருந்துச்சு. அவராவது பைக்ல சுத்திட்டு நான் கார்ல ஏறி உட்காந்துட்டு இன்னும் நிறைய ஃபன்னான கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் போச்சு. டிஷர்ட்டை போட்டு வந்து ஒருத்தர் வந்து ஓகேயா அப்படின்னு என்னதான் சொல்றாங்க, என்னதான் ஓகே யாரையும் சொல்றாங்க. ஒரு ஆள் டக்குன்னு 1500 சட்டை எடுத்துட்டு வேணுமா? இதெல்லாம் நம்ம வாங்கலாம். மண்ணடியில 200 சென்னை வாங்க நீங்க. எங்களால முடிஞ்ச சம்பவத்தை நாங்க உங்களுக்கு சென்னையை காட்டுறோம். இதுதான் சென்னை அப்படின்ட்டு. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றி. நீங்க தான் சரியான ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க, என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ. அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. சீரியஸா சொல்றேன், ஒரு பையனா இருந்து சொல்றேன். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இவர் கட்டி பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கட்டி பிடிக்கணும்னா தொடர்பு கொள்ளவும் பாரதி RJ பாரதி _ இன்ஸ்டாகிராம்ல. என்ன ஒண்ணு, நீங்க மதுரை வரைக்கும் வர டெலிவரிலாம் இல்லையா? என்ன சொல்லுங்க, பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விடுறோம் பாரதிய. டேய், நீங்க vlog பண்ணலடா, ரோஸ்ட் பண்றீங்க. நெய் ரோஸ்ட் அந்த ரோஸ்ட் சாப்பிடுறோம். கொஞ்சம் லெட்ஸ் வைப் ரோஸ்ட்டும் சேர்த்து என்னைய இப்போ ரோஸ்ட் பண்றான். ஓகே, இது லெட்ஸ் வைப் ரோஸ்ட் மாதிரி இல்ல, பாரதி ரோஸ்ட் மாதிரி. பாரதி ரோஸ்ட்னா மதுரைக்கு வாங்க, மஜா பண்ணுங்க.